வணக்கம். இந்த வீடியோல நம்ம tilt plus 2 பில்டிங்க்கு எப்படி ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் பண்ணலாம் Staadpro சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணின்றத பார்ப்போம். ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் அப்படின்னா இப்போ ஒரு பில்டிங்ல பீம், காலம், ஃபுட்டிங்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி அந்த பில்டிங்க்கு எவ்வளோ லோட் வருதோ அந்த லோட் கொடுத்து Staadproன்ற சாஃப்ட்வேர்ல அனாலிசிஸ் பண்றது மூலமா பீம்க்கு பெண்டிங் மூமெண்ட் ஷியர் ஃபோர்ஸ், காலம்க்கு லோட், ஃபுட்டிங்க்கு ரியாக்ஷன் இந்த மாதிரி அனாலிசிஸ் பண்றது மூலமா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். இதை தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்னு சொல்றோம். இப்போ Staadproன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பில்டிங் மாடலிங் பண்ணி அனாலிசிஸ் பண்ணலாம். நான் முதல்ல Staadproன்ற சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னோட டெஸ்க்டாப்ல Staadproன்ற சாஃப்ட்வேர் எனக்கு இங்கே இருக்கு. நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். எனக்கு என்னோட சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஓப்பன் ஆயிடுச்சு. நான் நியூவாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண நியூன்னு கொடுத்துக்கிறேன். இதில் நான் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்பேஸ், பிளேன், ஃப்ளோர், ட்ரஸ்ன்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் இதில் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ், ஒய், இசட்னு 3 கோஆர்டினேட்ஸ் தேவை நான் ட்ரா பண்ண. அதனால் நான் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். கீழே லென்த் யூனிட்ஸ், ஃபோர்ஸ் யூனிட்ஸ்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. லென்த் யூனிட்ஸில் நான் மீட்டர்னு கொடுத்துக்கிறேன். ஃபோர்ஸ் யூனிட்ஸில் கிலோ நியூட்டன்னு கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃபைல் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்க்கு. நான் இங்கே ஃபைல் நேமே ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து எனக்கு ஆட் பீம், ஆட் பிளேட்ஸ், ஆட் சாலிட்ஸ், ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட், ஓப்பன் ஸ்டாட் எடிட்டர், எடிட் ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸ். ஆட் பீம்ஸ்னால் நம்ம நிறைய பீம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பிளேட்ஸ்னால் ஸ்லாப். ஸ்லாப் கிரியேட் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆட் சாலிட் கிரியேட் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட். இந்த ஆப்ஷன் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம ஒரு பில்டிங் பில்ட் பண்ணுறோன்னா எக்ஸ், ஒய், இசட்னு 3 கோஆர்டினேட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பில்டிங்கை மாடலிங் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணியும் நம்ம பில்டிங்கை மாடலிங் பண்ணலாம். இல்லை எக்ஸ், ஒய், இசட்னு நம்ம கோஆர்டினேட்ஸ்லாம் கொடுக்கறத இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது லென்த், ஹைட், வித்ன்ற ஆப்ஷன் நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மாடல் பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கோட மொத்த லென்த், ஹைட், வித்து கொடுத்து நம்ம பில்டிங் மாடலிங் பண்ணலாம். அதுக்காக இந்த ஆப்ஷன் நமக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ஓப்பன் ஸ்டாட் எடிட்டர். இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறது மூலமா இப்போ நம்ம ஒரு பில்டிங் மாடலிங் பண்ணி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி லோட்லாம் கொடுத்து அனாலிசிஸ் பண்ணுறோம்ல. இந்த மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணி அதில் ஏதாச்சும் எரர் வந்தாலோ இல்லை நம்ம ஏதாச்சும் எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பில்டிங்கோட பேக்கப் ப்ரோக்ராம் பார்க்க நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து எடிட் ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமா நமக்கு நம்ம ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், என்ன யூனிட்ஸ் இந்த ப்ராஜெக்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஐ மீன் இந்த பில்டிங் மாடலிங் பண்ணியிருக்கோம்ல, இந்த பில்டிங்கில் நம்ம என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன நேம் கொடுத்துருக்கோம் இந்த பில்டிங்க்கு. இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நான் இப்போ தான் ஒரு பில்டிங்கை மாடலிங் பண்ண போகிறேன். நான் இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன். நான் ஏன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம ஈஸியாக நம்ம பில்டிங்கை மாடல் பண்ண முடியும். இதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமா நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எந்த மாடல் யூஸ் பண்ண போகிறோம் செலக்ட் பண்ணோடனே நமக்கு இன்னொரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். லென்த், வித், ஹைட் நம்ம கொடுத்தா போதும். அதை வச்சு நம்ம பில்டிங் மாடல் ஆகிடும். மொத்தமாக நம்ம பில்டிங்கோட லென்த் என்ன, மொத்தமாக நம்ம பில்டிங்கோட ஹைட் என்ன, மொத்தமாக நம்ம பில்டிங்கோட வித் என்ன, இது கொடுத்தாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பில்டிங் மாடல் ஆகி நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதுக்காக தான் நான் இந்த ஆப்ஷன் கொடுக்குறேன். நான் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட்னு கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுக்குறேன்.
நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த மாடல் டைப் வந்து எனக்கு ஃப்ரேம் மாடல்ஸ் வேணும். ஸோ நான் அதை கொடுத்துட்டு பே ஃப்ரேம்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் வந்து லென்த், ஹைட், வித் இது மூணுமே வந்து நான் கொடுத்துக்கலாம். எந்த லென்த், ஹைட், வித் வந்து நான் கொடுப்பேன்னா நம்ம மாடலிங் பண்ணக்கூடிய பில்டிங்கோட லென்த், ஹைட், வித் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு ஒரு லென்த்தில் வந்து எத்தனை ஏரியாவாக நம்ம பிரிக்கிறோன்றத நம்பர் ஆஃப் பேஸ் அலாங் லென்த் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ நான் இந்த 12 மீட்டரே வந்து நான் 4 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன்னா அங்கே 4ன்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது டிஃபால்ட்டாக நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பில்டிங்ஸுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஹைட்டும் அதே மாதிரி தான், வித்தும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். நான் கிரியேட் பண்ணக்கூடிய பில்டிங் வந்து லென்த் வந்து 12.2 மீட்டர்ஸ், ஹைட் வந்து 12.95, வித் வந்து 15.55. இந்த வேல்யூஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்கோமா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மாடல் பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூவோட வித்தை தான் வந்து நான் இங்கே லென்த்தாக கொடுத்துருக்கேன். சைட் வித்தை தான் வந்து நான் இங்கே வித்தாக கொடுத்துருக்கேன். ஹைட்டை வந்து எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணி நான் ஹைட்டுன்ற இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி கொடுத்துருக்கோன்றத நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மாடல் பில்டிங்கை பிளான் வியூ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த பிளான். ABC 1 2 3 4ன்னு கிரிட் மார்க் யூஸ் பண்ணி இந்த பிளானை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மாடல் பில்டிங் வந்து நமக்கு பிளான் வியூலேருந்து பார்த்தா இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் லென்த்ன்ற இடத்துல வந்து 12.2 மீட்டர் கொடுப்பேன். அது ஃபீட்டில் வந்து எனக்கு 40 ஃபீட். ஸோ நான் இங்கே 20 ஃபீட் 20 ஃபீட் கொடுத்துருக்கேன்ல. ஸோ நான் இங்கே க்ரியேட் பண்ணக்கூடிய மாடல் பில்டிங் வந்து சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் கொடுப்பேன். ஸோ சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் இங்கே 20 ஃபீட், இங்கே 20 ஃபீட், மொத்தம் 40 ஃபீட். அப்போ நான் லென்த், ஹைட், வித்துன்ற இடத்துல நான் லென்த்ன்ற இடத்துல வந்து 12.2 மீட்டர் வந்து கொடுப்பேன். அடுத்து ஹைட் வந்து நான் 12.95 மீட்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹைட்டை வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன்னா நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மாடல் பில்டிங் வந்து ஸ்டில் +2. ஸோ எனக்கு பிலோ கிரவுண்ட் ஃப்ளவர் வந்து 6 feet 6 inches, above கிரவுண்ட் லெவல் வந்து 15 feet, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து 10 feet 6 inches, செகண்ட் ஃப்ளோர் வந்து 10 feet 6 inches. ஸோ மொத்தமாக நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு வந்து 42 feet 6 inches வரும். நான் இதை மீட்டரில் போட்டேன்னா எனக்கு 12.95 மீட்டர் வரும். ஸோ நான் ஹைட்டுன்ற இடத்துல 12.95 மீட்டர் வந்து கொடுப்பேன். ஸோ அடுத்து வித்து வந்து நான் 15.55 மீட்டர் கொடுக்குறேன். லென்த்தை விட்டு அதிகமாக கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இப்போ என்னோடய பில்டிங்கை வந்து நான் ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்தேன்னா எனக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நான் லென்த்தை வந்து 40 ஃபீட்டாக வச்சுக்கிறேன். ஸோ மீட்டரில் 12.2 மீட்டராக நான் கொடுப்பேன். ஸோ இந்த லென்த் வந்து என்னோடய பில்டிங்கோட சைட் வித். ஸோ அதனால தான் நான் வித்துன்ற இடத்துல 15.55 மீட்டர் கொடுத்தேன். இந்த 15.55 மீட்டர்ன்றது வந்து ஃபஸ்ட்டு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 18 ஃபீட், அடுத்து 18 ஃபீட், அடுத்து 15 ஃபீட். இது மூணுத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு 51 ஃபீட் கிடைக்கும். இதை நான் மீட்டரில் கொடுத்தேன்னா எனக்கு 15.55 மீட்டர் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் யூஸ் பண்ணி அதை லென்த், ஹைட், வித் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா லென்த்துன்ற இடத்துல நம்ம பில்டிங்கோட ஃப்ரண்ட் வியூ வந்து இதுதான். ஸோ அப்போ லென்த் வந்து நம்ம இதை தான் எடுத்துக்கணும் 40 ஃபீட். சைட் வித் வந்து இதுதான். ஸோ அதனால் நான் வித்துன்ற இடத்துல 15.55 மீட்டர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதனால தான் வந்து நான் லென்த்துன்ற இடத்துல கம்மியாகவும் வித்துன்ற இடத்துல வந்து அதிகமான வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து ஹைட் வந்து 12.95 மீட்டர் வந்து கொடுப்பேன். ஸோ இதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய பில்டிங்கோட மாடல். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு லென்த்து வந்து 2 பேஸ் தேவை. ஸோ நான் 2ன்னு கொடுத்துட்டேன். ஹைட் வந்து 12.95 ஹைட். ஸோ இது வந்து எனக்கு எத்தனை பேஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகணும்னா 4. ஸோ நான் 4ன்னு கொடுத்துட்டேன். வித் வந்து எனக்கு 3 பேஸாக ஸ்ப்ளிட் ஆகணும். ஸோ நான் கொடுத்துட்டேன். இங்கே நம்பர் ஆஃப் பேஸ் வந்து அலாங் லென்த், அலாங் ஹைட், அலாங் வித்ன்னு இருக்குது. ஸோ நான் வந்து லென்த் 2, ஹைட் 4, வித் வந்து 3ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ
ஸோ நான் இப்படி கொடுத்தேன்னா என்னோட லென்த்லேயே வந்து மொத்தமாக எவ்வளோ லென்த் இருக்கோ அதை நான் 2 கொடுத்ததுனால ஹாஃபாக எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அதே மாதிரி நான் ஹைட் 4 கொடுத்துருக்கேன். அந்த மொத்த ஹைட் வந்து 12.95 மீட்டர். எனக்கு 4 பேஸாக வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும். அடுத்து வித் அதே மாதிரி தான் நான் 3 கொடுத்துருக்கேன். இந்த 15.55 மீட்டர் வந்து எனக்கு 3ஆக பேஸாக ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இந்த பேஸ் வந்து நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் நம்ம லென்த் வித் ஹைட்டுக்கு வந்து கொடுப்போம். அதே மாதிரி இப்போ 2 பேஸ் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பேஸும் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய அந்த மாடல் பில்டிங்கோட ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து இருக்கும். அதை எங்கே வந்து டிசைட் பண்ணலாம்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் லென்த்து வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நாங்கள் 2 கொடுத்ததுனால இந்த லென்த்து வந்து 2ஆக டிவைட் ஆயிருக்கு. 6.1 6.1. ஸோ எனக்கு லென்த்து வந்து இதே லென்த்தில் இருந்தால் ஓகே. ஸோ அதனால் நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அடுத்து ஹைட் வந்து 12.95 மீட்டர் வந்து டிஸ்பிளே ஆகுது. 4 பேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 டாட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு 4 லென்த்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து 1.98 கொடுத்துக்கிறேன். செகண்டில் வந்து 4.57 கொடுத்துக்கிறேன். தேர்டில் வந்து 3.20 கொடுத்துக்கிறேன். ஃபோர்த்துலேயும் 3.20 கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 12.95 வரணும். அப்படி வந்தால் தான் இங்கே வந்து நான் ஓகே கொடுத்தா இந்த டயலாக் பாக்ஸ் க்ளோஸ் ஆகும், இல்லைனா க்ளோஸ் ஆகாது. ஸோ நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்ம கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு கொடுத்துட்டேன்னு அர்த்தம். அடுத்து வித் 3 பேஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு 3 லென்த்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து 5.49 கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன்னும் 5.49 கொடுத்துக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து 4.57 கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஓகே ஆயிடுச்சு. நான் கொடுத்துருக்க லென்த் ஹைட் வித்து வந்து நம்பர் ஆஃப் பேஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ அதோட லென்த் என்னன்றதை இந்த 3 டாட்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ நான் அப்ளை பண்ணேன்னா நான் நோட்ஸ் யூஸ் பண்ணி நான் லைன் ட்ரா பண்ணுறதை விட இந்த மாதிரி ஜாமெண்ட்ரியில் போய் ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த மெத்தடில் பண்ணால் நான் வந்து இன்னும் ஈஸியாக என்னோட பில்டிங்கை வந்து மாடலிங் பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ நமக்கு எப்படி நம்ம பில்டிங் டிஸ்பிளே ஆகுன்றது இங்கே நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Would you like to transfer or merge this model to Staadpro கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து நோன்னு கொடுத்துக்கிறேன். ஏன் நான் நோ கொடுக்குறேன்னா நான் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் விசார்ட்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் பில்டிங்கை வந்து மாடலிங் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இங்கே நோன்னு கொடுத்துக்கிறேன். இங்கேயும் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம பில்டிங்கை வந்து மாடலிங் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து ஈஸியான வே. ஸோ எதுக்காக வந்து நான் பில்டிங்கை மாடலிங் பண்ணியிருக்கேன்னா இந்த பில்டிங்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பில்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஹரிசாண்டலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பீம்ஸ், வெர்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து காலம்ஸ். ஸோ ஒய் டைரக்ஷன்ஸில் இருக்க எல்லாம் காலம், எக்ஸ் அண்ட் இசட் டைரக்ஷனில் இருக்கிறது வந்து பீம்ஸ். ஸோ நான் வந்து பில்டிங்கை மாடலிங் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கிரியேட் பண்ண ஹைட்டுக்கு வந்து இந்த பில்டிங் வந்து பில்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் இங்கே டிஸ்பிளே நோட்ஸ் டு நோட் டிஸ்டன்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1.98 கொடுத்தோம் ஹைட்டு, அப்புறம் 4.57, அப்புறம் 3.20, அப்புறம் 3.20. ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ ஒய் டைரக்ஷன் வந்து ஓகே. அடுத்து 6.10, 6.10, மொத்தமாக 12.20 கரெக்டாக இருக்குது. ஸோ ஹைட்டும் அதே மாதிரி செக் பண்ணிக்கலாம். 12.95 நமக்கு கரெக்டாக இருக்குது. இசட் டைரக்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 4.57, 5.49, 5.49. ஸோ இது மொத்தமாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்றதை பார்ப்போம். 15.5. இதுதான் நம்ம லென்த் வித் ஹைட்டுன்ற பாக்ஸில் நம்ம கொடுத்தோம்.
ஸோ நம்ம ஒரு பில்டிங்கை ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்கும்போது என்ன லென்த் இருக்கோ அதுதான் வந்து 12.20 மீட்டர். ஸோ இதுதான் வந்து நான் லென்த்தில் கொடுத்தேன். ஸோ ஹைட் வந்து நமக்கு 12.95 மீட்டர். இதை நான் ஹைட்டுன்ற பிளேஸில் கொடுத்தேன். ஒரு பில்டிங்கோட சைடு வித்து தான் வந்து நான் வித்தில் கொடுத்தேன். அதுதான் எனக்கு 15.55 மீட்டர். இது ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இங்கே ஃப்ரண்ட் வியூ சைட் வியூன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃப்ரண்ட் வியூனா 12.20 மீட்டர் டிஸ்பிளே ஆகும். சைட் வியூ அதாவது அந்த பில்டிங்கோட சைட் வித் வந்து நமக்கு 15.55 மீட்டர் டிஸ்பிளே ஆகும். ஹைட்டு வந்து 12.95 மீட்டர் டிஸ்பிளே ஆகும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த டைமென்ஷன்ஸை நம்ம ஹைட் பண்ண ரிமூவ் ஆல் நோட்ஸ் டு நோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேன்ற சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணால் போதும், நமக்கு எல்லாமே ஹைட் ஆகிடும். ஸோ இதில் நோட்ஸுன்றது வந்து என்னென்னா ஒரு பீமும் நமக்கு ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு டாட் மாதிரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதான் வந்து நோட்ஸ். ஸோ இந்த மாதிரி பீம் காலம் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற இடத்துல நமக்கு நோட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை தான் வந்து நம்ம நோட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த நோட்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய பீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம், காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த நோட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த சைடில் வந்து இது நோட் கர்சர். வெறும் நோட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணால் நம்ம இந்த கர்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இது பீம் கர்சர்ஸ். பீமை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பீம் கர்சரை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து இது இருக்கும். ஸோ அடுத்து பிளேட் கர்சர். பிளேட் கர்சர்னால் நம்ம ஸ்லாப். இப்போ பீம் காலம் இருக்குல்ல, ஸ்டாட்ப்ரோவை பொறுத்த வரைக்கும் பீமையும் காலமையும் அது பீமாக தான் வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ நம்ம தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும்போது பீமுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி, காலம்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ நான் பில்டிங்கை வந்து மாடலிங் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூட்டியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.